திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு ஆலங்காட்டீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தொண்டர் புராணத்திலே பேயார் என்கிற காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. பேயார்க்கும் அடியேன் என்பது திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு. சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஏன்னா அவருக்கு மேலே ஒருவர் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவரோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. ஒருவர் கூட அவருக்கு மேலே கிடையாது. அதான் சேர்ந்தறியா கையன்னு திருவாசகத்தில் சொல்றார். அவர் கை என்றைக்குமே சேராது. அப்படின்னா அவர் வணங்குதற்குரியவர்கள் யாருமே இல்லை. அது ஆதி அந்தம் இல்லாதவன். அப்படிப்பட்ட பெருமான, அப்படிப்பட்ட எம்பெருமானே அம்மையே என்று அழைத்த பெருமை மாதவம் உடைய அம்மைதான் காரைக்கால் அம்மையார். மூவருக்கும் முன்னே பதிகங்களுக்கெல்லாம் முன்னோடியாக மூத்த திருப்பதிகம். இந்த பதிகங்கள் எல்லாம் 11 பாடல்களிலே எப்படி அமைக்கிறார் என்று ஞானசம்பந்தர் திருக்கடைக்காப்பு செய்கிறார் அல்லவா. ஆக இந்த பதிகங்கள் எல்லாம் எப்படி பாட வேண்டும் என்ற பதிக முன்னோடியாக கொடுத்தவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். வரலாற்று ஆசிரியர்களுடைய கணிப்பின்படி ஏறத்தாழ 4ஆம் நூற்றாண்டு அந்த அமைப்பிலே இருக்கிறார்கள். 2ஆம் நூற்றாண்டு. ஆக மொத்தத்திலே மூவர் முதலிக்கும் பின்னே, மூவருக்கும் பின்னே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமைப்பாடுடையவர்கள். ஏன்னா முன்னாளிலே இந்த மூத்த திருப்பதிகம் தான் முதலிலே இருந்தது. பின்னாளிலே தொகுத்தவர்கள் தான் 11ஆம் திருமுறைக்கு எடுத்து சென்றார்கள். காரைக்காலுடைய பதிகங்கள் எல்லாம் முன்னே இருந்த பதிகங்கள் தான். ஏன்னா எல்லாத்திற்கும் முன்னே அம்மா வழிகாட்டியாக பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு அம்மா. திரு ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலங்காடுக்கு வர்றாங்க. அம்மை தலையால் நடந்த பதியாயிற்றே திருவாலங்காடு. ஆகையினாலே நான் கால் வைக்க அஞ்சி அப்படியே இரவு திருமடத்திலே இருக்கும்போது எம்பெருமான் கனவின் கண் எழுந்தருளி எம்மை பாட அயர்ந்தனையோ, என்னப்பா என்னை பாடுறதுக்கு ரொம்ப வருத்தப்பா, டயர்ட் ஆயிட்டியா, அயர்ந்து போயிட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே நள்ளிருளிலே பதிகம் அருளினார். திருவாலங்காட்டு பதிகம். விடிந்த உடனே திருவாலங்காடு வழிபாடு செய்து இந்த பதிகத்தை அருள் செய்தார் ஞானசம்பந்த பெருமான். இது ஒன்று போதாதான் ஞானசம்பந்த பெருமான் கால் வைக்க அஞ்சினார் என்று சொன்னால் காரைக்கால் அம்மையாருடைய பெரும்புகளை, அப்படிப்பட்ட அம்மையினுடைய பெருமையை தான் நம்ம படிக்க போகிறோம், பேச போகிறோம். அம்மாவுடைய திரு அவதாரப்பதி ஒழுக்கத்தில் வலுவாத வாழக்கூடிய, சத்தியத்தையே பேசி வாணிபம் செய்யக்கூடிய பெரு வணிகர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர், அப்படி பணக்காரங்க, முறையா வணிபம் செய்து பெற்ற செல்வந்தர்களாக வாழக்கூடிய ஊர் தான் காரைக்கால். இந்த காரைக்கால் எங்க இருக்கு? சிதம்பரம் தாண்டினாலே அப்படியே காரைக்கால் போயிடலாம். காரைக்கால் அப்படியே கடலோர பகுதி. அது அந்த காரைக்காலில் தான் இந்த வணிகர்கள் எல்லாம் கூடி அவ்வளோ அற்புதமாக வாழ்ந்து. இங்கே கைலாசநாதர்னு ஒரு பெரிய சிவனாம் அப்படி இருப்பாருங்க. சிவலிங்கம்னா சிவலிங்கம் பெரிய திருமேனிங்க. அப்படிப்பட்ட பெருமான் அந்த கோவில் தான். அந்த மூலவர் ரொம்ப பெரியவர். கைலாசநாதர் கோவில் இருக்கக்கூடிய அந்த இடம்தான். மரக்கலன்கள் எல்லாம் எப்போ வந்தவும் போகுமா அந்த துறைமுகத்திலே இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த வணிகர்களுக்கெல்லாம் தலைவராகவும் பெரிய செல்வந்தராகவும் இருந்தவர் தான் தனதத்தர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அந்த தனதத்தருக்கு பொங்கிய பேரழகு மிகுந்த புனிதவதியார் என்ற ஒரு பெண் மகவு பிறந்தார். காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர், அப்பா வச்ச பேர் என்னன்னா புனிதவதி. நம்மையெல்லாம் புனிதம் செய்வதற்காக அவதரித்தவ அம்மா, அதான் புனிதவதி. இந்த புனிதவதி பாருங்க, புனிதவதி 5 எழுத்து, திருவைந்தெழுத்து 5 எழுத்து. ஆக புனிதவதி புனிதவதின்னு சொன்னாலும் சிவபெருமானுடைய 5 எழுத்து சொல்வது மாதிரி அவ்வளவு சிறப்புடையவங்க அம்மா. ஒரு உண்மையை சொல்றேங்க, எல்லோரால மிகப்பெரிய 200 ஆண்டுகள் செய்திருக்காங்க. அங்க போய் பாருங்க. அங்க கைலாய காட்சியை பிரம்மாண்டமா உடைச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணுங்க, கட்டாயமா எல்லோரெல்லாம் போகணுங்க. அதில் கைலாசநாதர் கோயில் அற்புதம். அது சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசணுங்க. அதனால அந்த எல்லோரில் ஒரு எதுக்குன்னு சொன்னா, சுவாமியும் உமையும் அமர்ந்திருப்பாங்க.
காரைக்கால் அம்மையார் சுவாமி பக்கத்தில் அமைந்திருப்பாங்க. எப்படி செய்தாங்கன்னே தெரியலங்க. காரைக்கால் அம்மையார் சுவாமியுடைய சிரசுக்கு மேலே அவங்க அந்த அம்மாவுடைய சிரசு வர்ற மாதிரி பெரிய அம்மாவாக அமைந்திருப்பாங்க. இது என்ன இது மாதிரி பார்த்ததே கிடையாதுங்க. அதனால அப்பாவுடைய பெருமைக்கு அடியார் பெருமையும் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மைங்க. இந்த அம்மாவை அப்பா மேலே வச்சிருந்த பேரன்பு இருக்கு பாருங்க, அப்பா அதுதான் அந்த அளவுக்கு உயர்த்திடுச்சு அம்மாவை. அதுதான் பல ரகசியங்களை சொல்கிறேன். அந்த தயவு செய்து வரலாற்றுக்களை உன்னிப்பாக கேளுங்க. இந்த வணிக குலமே பெருமை பெறப்போகுது. நாமெல்லாம் வணிகர்களாக இருக்கிறோம், நம்முடைய புனிதவதியார் தோன்றிய குலம் அல்லவா அப்படின்னு சொல்லி பெருமையோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குல பெருமைக்கு நமக்கு சான்றாக வந்த அம்மா தான் புனிதவதியார். திரு அவதாரம் செய்தார். இந்த குழந்தை பருவத்திலே இந்த பாம்பணி நாதன் நம்ம அப்பா மேல அளவற்ற அன்பு வந்ததுங்க. அதான் முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை. அந்த சிவபெருமான் மீது கையெடுத்து நம்ம கும்பிடணும் இந்த பிறப்புல. ஏன்னா அடுத்தடுத்து அவரை நெருங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நிறைய கிடைக்கும். தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்கும், பிரதிஷ்டை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடியன் சுவாமி பார்க்கும்போது அவரை தொடர முடியுமா அப்படின்னு பலகாலம் ஏங்கி இருக்கேன். பலகாலம் ஐயோ அந்த சிவலிங்க திருமணி எப்படியாவது தொட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை, தூரத்தில் இருந்தே ஆசைப்படும். உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 400-450 சிவலிங்க திருமேனியை எடுத்து பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெருமான் கொடுத்தானேன்னா அந்த ஆசை, அந்த ஆவல், அவர் தொடரணும்னு வச்சவனுக்கு நீ பிரதிஷ்டையா பண்றான்னு கொடுத்துட்டாரு. இது சத்தியம். இதுதான் பெருமான், தன்னையே தந்தான் என்று உந்தி போற அப்படிப்பட்ட பெருமான் அல்லவா. அந்த முன்னமே கொண்ட அன்பு மீதூட. அதனால தான் அம்மா பின்னால போனாங்க, பிறந்து மொழி பயின்று பின்னல்லால் காதல் சிறந்து. இந்த மொழியே தத்தக்கா புத்தகான்னு குழந்தை பேசும் இல்லையா, அந்த பேசுறதுக்கு முன்னையே உன் நினைப்பு எனக்கு வந்துருச்சு. நான் மொழி பயின்று ஒரு புக்கை படிச்சு உன்னுடைய பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் விரும்பலப்பா. பிறந்த நிமிடமே உன் மேல விட அன்பு வெளிப்பட்டுடுச்சு மொழிபெயர்வதற்கு முன்பே. அப்படிப்பட்ட ஒரு புனிதவதி அல்ல அந்த அம்மா. நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்றாங்க. அவரும் நல்லா இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய வதுவைகள், அந்த செய்யக்கூடிய பேர் வைக்கிறது எல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சடங்குகள்லாம் நல்லா பெரிய செல்வந்தர் நல்லா பண்ணுறார். குழந்தை அப்படியே வளர்ந்து வருது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு போகும்போதும் அந்த சிவபெருமானை வைத்து பண்ணுறது, தேரில் சாமி வைக்கிறது, எங்கேயாவது அடியார்கள் அப்படியே சிவனடியார்கள் போனாங்கன்னா போய் திருநீர் வாங்கி பூசிக்கிறது. இப்படியே அந்த அம்மாவுக்கு அந்த அடியார்கள் மேலேயும் அப்பனுடைய அன்பு மேலேயும் அப்படியே வளர்ந்து வராங்க. அப்போ அந்த அப்படியே வளர்ந்து சாமி கருணையால் இகவா பருவம் அடைந்தார். இதெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் சேக்கிலார் வார்த்தையை நம்ம விட்டுறக்கூடாது. அது என்ன இகவா பருவம்னா, பொம்பளை பிள்ளைங்க அந்த பருவம் வந்துடுச்சுன்னு சொன்னால், பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னு சொன்னால் தனியாக விளையாடவும் வெளியே போக மாட்டாங்க. உறவினர்கள் வீட்டுக்கு போனால் கூட யாராவது ஒருத்தர் கூட போவாங்க. எங்கே போனாலும் கூட ஒருத்தர் போவாங்க. அவர்கள் அவங்க அம்மாவோ யாராவது ஒருத்தர் போவாங்க. அதனால்தான் இகவா பருவம் அடைந்த உடனே அந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணணும் அந்த ஒரு காலம் வந்துடுச்சு. அப்போதான் அந்த கடல் சூழ்ந்த நாகை காரோணம், இன்னைக்கு நாகப்பட்டினம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பழைய காலத்து நாகை காரோணம் தன்னுடைய காயத்தையே இறைவன் மீது அப்படியே பெருமான் மேல அப்படியே அன்பா அப்படியே அணைச்சிக்கிட்டாராம். அதான் காயரோக முனிவர். அதனால தான் அந்த சாமிக்கு பேர் அற்புதமான கோயில் தெரியுங்களாங்க நாகை காரோணம். பெருமான் பார்க்க பேரானந்தம். அந்த நாகப்பட்டினத்துல தான் அவரும் ரொம்ப புகழ்பெற்ற வணிகர், சாதாரணமான இல்லை, அந்த நிதிபதி அப்படிங்கிற ஒருவர். உடனே அவருடைய மகன் தான் பரமதத்தன். அவருக்கு எப்போ மனம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆட்களை எல்லாம் நல்ல மதி நிறைந்த அறிவாளிகளை அனுப்பி வைக்கிறார். யாரு? நிதிபதி தனதத்தனுடைய இல்லத்துக்கு. அவங்கள நல்லா அந்த மனம் பேசி குலம் பேசி குணம் பேசி எல்லாம் பேசி நம் முறைப்படி நல்லா திருமணம்லாம் பண்ணணும், எல்லாம் பிடிச்சிருக்கு எல்லாம் அப்படிலாம் சொல்லி முடிக்கிறாங்க. உடனே அவர்களும் நீதிபதி கிட்ட போய் நடந்தது எல்லாம் சொல்லி இவரும் சம்மதம் எல்லாம் சொல்லி திருநாள் ஓலை கல்யாண பத்திரிகைன்னு சொல்ற இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சு அதெல்லாம் மாற்றிக்கணும். அந்த திருநாள் ஓலையை அனுப்புகிறார்கள். முதல்ல அந்த குறித்து மங்கள நாளெல்லாம் குறித்து அனுப்புகிறாங்க. திருமண வதுவைகளை எல்லாம் திருமண மங்களை எல்லாம் செய்வதற்காக சுற்றத்தாரையெல்லாம் கூட்டிக்கிட்டு நல்ல மங்கள இசையோட நல்லா மேளம், தஞ்சாவூர் மேளம் அடிச்செல்லு நேராக காரைக்கால் வராரு. யாரு?
நீதிபதி நேராக தனதத்தர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தார். இன்னும் எல்லா விதமான திருமண சடங்குகள்லாம் முடிந்தது. தளிர் போன்ற திருவடியும், மாந்தளிர் எப்படி இருக்கும், மென்மையா இருக்கும், அப்படிப்பட்ட திருவடியுடையவ நம்ம அம்மா. மயில் போன்ற சாயலுடைய, அப்படியா மயில் எப்படி அவ்வளோ அழகு. அது மட்டும் இல்லைங்க, திருமகளும் மிஞ்சும் அழகை உடைய புனிதவதியார்க்கு காளை போன்ற பரமதத்தனுக்கு கல்யாணம் செய்தார்கள். கலினா இன்பம், ஆனம்னா பெருக்கம், அதாவது இன்பம் பெருகக்கூடியது கல்யாணம். அதுன்னு திருக்கல்யாணம். சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா முக்தி அடைதல். நான் போய் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாம் மன்னிக்கணும், அது அறியாம ஒரு உயிர் போய் இறைவனை அடைதல் பாருங்க, அதுதான் திருக்கல்யாணம். அது போய் நம்ம கணவன் மனைவி உறவை எடுத்துன்னு போய் உடல் இச்சையை கூட எடுத்துட்டு போய் இறை உணர்வோடு சேர்த்தோம்னா நம்ம ஜீரோன்னு அர்த்தம், பூஜ்ஜியம் அப்படின்னு அர்த்தம். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் நம்மளை மாதிரி பிள்ளை பெற்றுக்கிறார் எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் நம்ம எல்கேஜியில் கூட இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அதனால தெளிவாக இருக்கணுங்க. ஒரு பக்தி முக்தியாகி இறைவன் அடி சேர்வது திருக்கல்யாணம். அதே கல்யாணம்னு இது பண்ணிட்டாங்க. இதில் நல்லா கவனமாக கேட்டுங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம், ஜாதக பொருத்தம் பார்க்குறோம், குலம் பொருத்தம் பார்க்குறோம், தனம் பணம் நமக்கு ஈக்குவலாக இருக்கானா அதெல்லாம் பார்க்குறோம், கல்வி பொருத்தமும் பார்க்குறோம். ஒரு முட்டாள் எடுத்துன்னு நம்ம பிள்ளை படிச்சிருந்தா செய்வோமா, அதே மாதிரி படிப்பில்லாத பிள்ளையும் செய்ய மாட்டோம். ஏன்னா கல்வி அறிவுங்கிறது முக்கியம் இல்லையா. ரெண்டு பேரும் ஓரளவுக்காவது ஒத்த படிப்பு இருக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் போகிறோம், ஆனால் படிப்பறிவு இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் பார்க்கறதுல முக்கியமானதுன்னா பக்தி பொருத்தம் பார்க்கணும். சைவம் அசைவம் உணவுல இருக்கா, சரி ஏன் இந்த ஆள் சைவமானா ஏன் அந்த பிள்ளை அசைவத்தில் இருக்கு, இல்லை பார்க்கணும். சரி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதெல்லாம் சாமி திருவருளால் எது சரியோ அதுபடி நடந்துக்குவாங்க, நல்லது. சிவநெறி அது அல்லாத நெறி. ஏன்னா பலவிதமான இறை வழிபாடு செய்வார், ஒரு சிவநெறியில் இருப்பார். அது கூட என்ன ஆகும்னா காலப்போக்கில் எது மேன்மையுடையதுன்றது புரிய வச்சுருவார் சாமி, அதுவும் சரியாயிடும். ஆனால் பக்தியோடு இருந்துட்டு ஒருத்தர் பக்தியே இல்லாமல் இருக்கார் பாருங்க, நாத்திகம் பேசிக்கிட்டு இருக்கார் பாருங்க, அல்லது அந்த அம்மா அப்படி இல்லைன்னு ஒரு விளக்கே நிறைய மன்னிக்கணும், விளக்கேற்றுதலே இல்லாமல் பல இல்லங்கள் ஆனால் இந்துக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னங்க அப்படின்னு. ஆமாங்க, அது உதவியா நல்ல நாள்லாம் செய்வோங்க அப்படின்றவங்க. அப்படி இல்லை. ஆக இந்த இருவருடைய குடும்பத்தார் நீங்கள் ஒன்று சேரும்போது இந்த பக்தியை கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா இது எதுக்காக நம்ம பிறந்தோம்னு சொன்னால், அந்த பணம் சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது, கல்வி அறிவு சம்பாதிக்கிறது, நம்முடைய குலம், நான் என்ன குலத்தில் இருக்கேன்னா அந்த குலத்தை பெருசாக வளர்க்குறது இல்லைங்க நம்ம பிறப்பினுடைய ரகசியம். பிறப்பின் ரகசியம் நீ பிறவாமல் இருக்கிறதுக்கு நம்முடைய இந்த வாழ்க்கையை பயன்படுத்துறது தான் பிறவினுடைய ரகசியம். அதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு ஏதுவாகத்தான் நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் தேட வேண்டும். இதை விட முக்கியம், அது எல்லாத்தை விட முக்கியமானது. அது அந்த ஒத்த நிலையில நம்ம வந்துட்டோம்னு சொன்னா பாருங்க, நாயன்மாரே ஆயிடலாங்க. இப்ப நாயன்மாருடைய பெண்கள் அந்த ஒரு வீட்டுக்காரெல்லாம் பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்று போல அப்படியே நீந்தி வராங்க, அப்படியே கரை சேர்ந்துடுறாங்க. ஆக இது திருமண சடங்குகள் எல்லாம் செய்து, இதுதான் காளைக்கும் மயிலுக்குன்னு ஒப்புமையே காட்டுறார் சேக்கிலார். அதாவது மயிலுக்கும் காளைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல தான், இந்த இடத்துல அவங்கள்ட்ட பக்தி நிலையிலே அவரிடத்துல ஒத்துமை பார்க்கல, எல்லாத்தையும் பார்த்தாங்க, பக்தி ஒப்புமை பார்க்கல. என்ன பண்ணுறது, இல்லைன்னா நம்ம பேய் கிடைக்கணுமே, என்ன பண்ணுறது, அதுக்கு தான். அதனால இது இருக்குன்னா இது வருமுன் காப்பான், நமக்கெல்லாம் அந்த ஒரு தெளிவை கொடுக்குற அம்மா. உடனே என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்முடைய காரைக்காலிலேயே நம்முடைய புனிதவதியாட்டி இருக்கணும்னு அவங்க அப்பா தனதத்தனுடைய விருப்பம். ஏன்னா ஒரு பெருங்கோடி செல்வம். உடனே பக்கத்துலேயே ஒரு அழகான வீடு கட்டுறாரு. அந்த வீட்டிலே தங்கன்னு சொல்லி மகட்கொடைன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், மகட்கொடை அப்படின்னா என்னன்னா, அந்த பெண் எடுத்ததுனால நிறைய செல்வம் கொடுக்குறாரு, அவர் நிறையா கொடுக்குறாரு. உடனே அதை வச்சு அவன் பெருசா வாணிபம் பிரமாண்டமா அந்த இல்லம் பக்கத்திலேயே ஒரு வீடு, ஒரு கடை எடுத்து, அதுவும் தனதத்தனே வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்னா இவ்வளோ கொடுத்தவர் செய்திருக்க மாட்டாரா. அதனால அந்த பக்கத்திலேயே அந்த வீடும் கடையுமா நல்லா அருமையா பண்ணிட்டு, நல்லா பெரிய வியாபாரம் பண்ணி நல்லா வந்துகிட்டு இருக்காரு. அந்த விடைமேல் வருவார் வினைகள் தீர்ப்பாராகி சிவபெருமானுடைய திருவடியை இந்த அம்மா எப்போதும் நினைச்சு இல்லறத்தின் பண்பு பெறவாமல் வாழ்ந்து வந்தார். அந்த அம்மா பக்தி எல்லாமே இருந்தாலும் இந்த இல்லறத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு அல்லவா, அந்த மாண்புப்படி அந்த நெறியிலேயே அம்மா வாழ்ந்துட்டு வந்து.
யாராவது சிவனடியார் வந்தாங்க தாமாக அந்த வீட்டுக்கு வந்தால் உடனே அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உண்டில் 4 சுவைத்து அந்த 6 சுவையில் அம்மா விருந்து அளிப்பாங்க. செம்பொன்னும் கொடுத்து ரவமணி துணி எல்லாம் கொடுத்து அப்படி ஒரு சிவபெருமானுடைய அடியாருக்கு மேலும் மேலும் அந்த அன்பு பெருகும்படி செய்த அப்படி வாழ்ந்த. அப்போ தாங்க இந்த வாணிபம் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க வராங்க. யார்கிட்ட? பரமதத்தன்ட்டு. அந்த வியாபாரம்லாம் பண்ணிட்டு ஒரு 2 மாம்பழம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. முதல்ல பார்க்க போகும்போது இப்போ கூட அதிகாரிகள்லாம் பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க அல்லது பழங்கள் வாங்கி போய் கொடுப்பாங்க. அது மாதிரி இவர் ஒரு மரியாதை நிமித்தமாக 2 மாம்பழங்களை கொண்டு வந்து இவர் கையில் கொடுக்குறாங்க. அந்த வந்தவர்கள் அவங்க வேலையை வியாபாரம் முடிஞ்சது, அவங்க கிளம்பிட்டாங்க. உடனே ஏவலாளர் வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த 2 மாம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுப்பா, வைக்க. அவன் சொன்னான் பாருங்க, எப்படி சொன்னான்னா வைக்க, இந்த 2 மாம்பழத்தை எடுத்துன்னு போய் வைக்க சொல்லு அப்படின்னு. இவங்களும் உடனே இந்த வேலைக்காரனும் வந்து நேராக வந்து புனித விதையாட்ட வந்து அம்மா இந்த மாதிரி மாம்பழத்தை வைக்க சொல்லிட்டாருமான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். உடனே இந்த அம்மாவும் மனம் வீசும் கூந்தலுடைய புனித இந்த ஒவ்வொரு பஞ்சிலையும் சேக்கிலார் வழியில் படித்தோம்னா இந்த அம்மா வந்து பேரழக திருமகளும் கூட கிட்ட நிற்க முடியாதுங்க. அப்படி நம்ம அம்மா, அவ்வளோ அழகு நம்ம அம்மா. அப்படி அம்மா வந்து வாங்கி அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அப்போதாங்க நம்ம சிவபெருமான் வராருங்க. சிவபெருமான் வந்து வயது முதிர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் வயது முதிர்ந்தால் நம்ம அப்பாவுடைய அழகுக்கு நீடாகுமா? அப்படி வயது முதிர்ந்து ஒரே முடுகிய பசி, பெரும் பசியோட அப்படியே பசியிலும் வேட்கை, அந்த அப்படியே பசி வேட்கையும் தளர்வுமா அப்படியே வராரு. அப்போ ஏறத்தாழ ஒரு 10லிருந்து 11 மணி இருக்கு. ஏன்னு தெரியுங்களா? பரமதத்தன் அவனுடைய வணிக கடமையை முடிச்சு மதிய உணவு சாப்பிட பெரும்பகல் வருகிறான்னு ஐயா சொல்லியிருக்காரு சேக்கிலார். ஆக இவர் வந்தது அந்த பெரும்பகலுக்கு முன்னே, ஆக 12க்கு முன்னே. எப்பயுமே வீட்டில் முதல் செய்யக்கூடிய என்னன்னா சாப்பாடு தான் ஆக்குவாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல சாதம் ஆக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழம்பு பதார்த்தம் எல்லாம் காய்கறிகள் எல்லாம் அமுது செய்யுதெல்லாம். அப்புறம் அம்மா பாருங்க கரெக்டாக சாப்பாடு ஆக்கியிருக்காங்க. ஐயா வந்துட்டார். ஐயா கொஞ்சம் இருங்கயா இல்லை கறியாகும். ஐயோ பயங்கரமான பசின்னு விரைந்து வந்த உடனே அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மேலும் விருப்பத்தோட மகிழ்ச்சியா அடியாருக்கு அமுது செய்யணும்னு சொல்லிட்டுங்க பரிகாலன் மாலையில வைத்து அந்த சாதம் அடிசில் இந்த அம்மா அவ்வளோ அன்பா பரிமாறுவாங்களாம். அது அவ்வளோ ருசியாயிடுமா. எப்பயுமே பரிமாறுறவங்க சமையல் பண்றது ஒரு கலைங்க, அப்புறம் பரிமாறுறது ஒரு கலை. அது ஒரு அன்பா எடுத்து அப்படி போடும்போது சாதம் தான் சேரலாம ஒரு அன்பா வச்சோம்னு வச்சுக்கோங்க, அல்லது நீங்களே வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடலாம். நான் வைக்கும்போது ஒரு அன்பாக செய்தோம்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு. அது மாதிரி ஒரு அன்பாக அம்மா வைப்பாங்க, பரிமாறுறாங்க. உடனே இவர் ஐயா என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. அந்த அங்கே தாங்க இந்த மாம்பழம் 2 இருந்தது பார்க்குறாம்மா. உடனே ஒரு மாம்பழத்தை எடுத்து அறிந்து அந்த பரிகளத்தில் வாழை இலையிலே பரிமாறினார் சாப்பாடுக்கு. அந்த தலைவர் வேக வேகமாக சாப்பிட்டீங்கன்னா பரமதத்தன் வரப்போறான்ல, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவர் நிப்பாட்டெல்லாம் வர சொல்லலாம். ஆனால் விரைந்து சாப்பிட்றாராம். பசியுடைய வேட்கை அதிகமாக விரைந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அம்மா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான உணவு அன்போடு போட்டம்மா அப்படின்னு சொல்லி அந்த உபசரித்த பாராட்டுறாராம். அதுதாங்க முக்கியங்க. ஒவ்வொரு இல்லமும் எப்போ தெரியுமா நல்லா இருக்குன்னா ஒரு செயலை வந்து பாராட்டுதல். ஆனால் பாராட்டுதல் நேரத்தில் 2மே செய்யணும். என்ன தப்பு செய்தால் கூட பாராட்டணும்னு வச்சுக்கோங்க, அது சரியாக வராது. அதனால நல்லா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் அந்த செய்தவங்க உழைப்பு கொடுத்தவங்களுக்கு ஒரு அன்பு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வாழ்க்கைக்கு பாருங்க எப்படிலாம் பாராட்டுதல், இதெல்லாம் நல் விருந்தோம்புதல்ல வருதுங்க. ஒரு விருந்தாளியை எப்படி வரவேற்கணும், அந்த விருந்தாளிங்க எப்படி நடந்துக்கணும்லாம் திருவள்ளுவர் பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு. நல் விருந்தோம்பின்னு சொல்றாரு. எல்லா விருந்தும் இல்லை, நல் விருந்து. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் இருக்கணும், நம்முடைய செயலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கணும், அதற்கு மகிழ்வனாகவும் இருக்கணும். அதுதான்ப்பா நல்விருந்து. இதெல்லாம் பரிமாணர் கொட்டியிருக்காது. விருந்துரை என்ன எப்படிப்பட்டலாம் இருக்கணும், ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி நடந்துக்கணும், எல்லாம் அப்படிப்பட்ட தமிழ் இது. அப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு பாராட்டிட்டு ஐயா போயிட்டாருங்க. உடனே இவர் கரெக்டாக வராரு. யாரு? நம்முடைய புனித விதியாருடைய இல்ல பதி
அந்த வீட்டினுடைய வீட்டு தலைவரான பரமதத்தன் வருகிறார். வந்த உடனே குளிச்சு, எப்பவுமே காலையில் பெரும்பாலும் பேர் உணவு, ஏன்னா வேலை நிமித்தமாக. ஆனால் மதியம் நல்லா குளிச்சுட்டு அவங்க ஆளுக்கெல்லாம் போக நல்லா குளிச்சுட்டு நல்லா சாப்பிடும், நல்லா பசியாக நல்லா சாப்பிடுவாங்க. அந்த வேலை அம்மா நல்லா காய முதல், ஏன்னா இவருக்கு போடும்போது காய முதலாம் செய்யலை, வெறும் சாதம் மட்டும்தான் இருந்தது. சாதம் போட்டு மாம்பழம் சாப்பிட்டான். இப்போ எல்லாம் காய முது எல்லாமே அருமையாக செய்தார், அம்மா செய்தாங்க. செய்த உடனே இவருக்கு பரிகலங்கள்லாம் வைத்து நல்லா சாப்பாடு போடுறாங்க அம்மா. அப்போ இந்த மாங்கனியில் கொடுத்த 2ல் ஒரு கனியை அறிந்து பரிமாறினார். உடனே அவர் சாப்பிட்டார். சாப்பிடணும், அந்த சுவை ரொம்ப அதிகமான உடனே அந்த சுவையை வெளியில் நாக்கு வர முடியலைங்க. உடனே என்ன பண்ணுறாரு, 2 பழம் இருந்தது இல்லை, கனி கொடுத்தாமிச்சன்ல, இன்னொரு பழம் இருக்கு, அதை கொண்டு வைன்றார். பாருங்க, நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு பழம் நம்ம சாப்பிட்டோம், இன்னொரு பழம் அவன் சாப்பிடட்டும்னு நினைச்சான் அவன். ஏன்னா இவன் ஏன்டா நான் பேசுறேன்னு சொன்னான். சேக்கிலாருக்கு அவ்வளோ கோபம் பரமதத்தன் மேலே. எல்லாருக்கும் தான் வரும் கோபம். நம்ம அம்மா புனிதவதியாரை விட்டுட்டு போயிட்டானே அவன். அப்போ என்ன பண்ணுறான், உடனே இன்னொரு பணத்தில் ஒன்று இந்த அம்மாவுக்கு அப்படியே கொஞ்சம் விலகுறாங்க அம்மா. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இன்னொரு பணம் கேட்டாரு அப்படின்னு சிவபெருமான் அப்படியே ஒண்டி நினைச்சாங்க மனசில். டக்குன்னு கையில் மாம்பழம் வந்துருச்சு. உடனே அந்த அதிமதுர மாம்பழம் வந்துச்சாங்க. உடனே அந்த மாம்பழத்தை அறிந்து திரும்ப வைக்கிறார். அப்போதாங்க அந்த ஆள் சாப்பிட்டுட்டு, அப்பா இது உண்மையிலே இந்த முன்ன சாப்பிட்ட மாங்கனியோட சேர்ந்தது இல்லை. இந்த 63 நாயன்மார்லேயே நாக்கு ருசி ரொம்ப தெளிஞ்சவன் யாருன்னு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா பரமதத்தன் தான். அவன் இந்த முந்தி சாப்பிட்ட மாம்பழத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது மூவேல் உலகம், எந்த உலகத்திலேயும் இது கிடைக்காத அமிழ்தை விட அவன் உயர்ந்தது. இதெல்லாம் சிவபெருமான் கொடுத்ததாச்சே. அந்த அமிழ்து உண்மையிலே இது எங்கேருந்து வந்தது சொல்லுன்னு கேட்குறேன். ஒரு நாள் திடீர்னு இப்படி எதிர்பாராமல் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த சிவபெருமானுடைய பேரன்பை பகிர்றதுன்னா, நீங்கள் கனவு வந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் தெரிய முடியாது, தெரியக்கூடாது. பெருமான் செய்யக்கூடிய செயல்களை அந்த ஒத்த சிவன் அடியாருக்கும் சிவ அன்புடையவருக்கு மட்டும்தான் பகிர்ந்துக்கணும். அதனால இந்த கணவனாயிட்டு ஏன்னா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு அச்சம். நம்ம சொல்றது என்ன, இப்படி எல்லாம் சொல்றாரு ஏற்றுக்குவாரோன்ற ஒரு அச்சம். 2வது, கணவன்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுங்கிற அதுதான் இல்லற தர்மப்படி வாழ்ந்த அம்மா. அப்போதான் இந்த அம்மாண்ட சொல்ற, யார்கிட்ட பரமதத்தன்ட்ட சொல்ற, இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்ற. மறுப்பானது சுவாமி கேட்டவொடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஈசன் வழங்கினானா, அப்ப உண்மையிலே இது ஈசன் வழங்கினா இருந்தா இது போல மேல இன்னும் ஒரு கனியை கொண்டு வா பார்ப்போம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கொஞ்சம் அங்கே இருந்த மாதிரியே பெருமான் அப்படி கொஞ்சம் நின்று அப்படியே பாம்பனி நாதனை நினைச்சு, அப்படியே நீ மட்டும் கொடுக்கலாம் சாமி, என் வார்த்தை பொய்யாயிடும். இங்கு அழித்திரேல் என்னுடைய பொய்யாகி விடும் என்று சொன்னதும் கையில் ஒரு மாங்கடி வந்தது. சொன்ன நிமிஷம் அம்மா சொன்னபடியே அப்பா கேட்கிறார. அப்போ எப்படிப்பட்ட நம்மலாம் உண்மையிலே சொல்ற மன்னிக்கணும். இது பக்தினா என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம் தான் சொல்லணும். 0 பாருங்க, எவ்வளோ ஒரு கனெக்ஷன் கிடைச்சி வச்சிருக்காங்க பாருங்க. அம்மாட்ட ஒரு அன்பு இல்லைங்க, அப்படியே உண்மையான அன்பு கொட்டியிருக்காங்க. சும்மா அப்படி சொன்ன நிமிஷம், இப்போ வார்த்தை பொய்யாயிடும்பா எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்ன நிமிஷம் கொடுத்துட்டார் சாமி. உடனே இன்னொரு மாம்பழம், அந்த மாம்பழத்தை வாங்கி பரமதத்தன் கொடுக்குறாங்க. பரமதத்தன் வாங்கணும்னு டமால்னு மறைஞ்சிச்சு பணம். மாங்கனி மறைந்தது. அவன் பயந்துட்டான் அப்படியே. ஐயோ, உடனே உள்ளமெல்லாம் தடுமாறி, சாதாரண பெண் இல்லைப்பா, இது அணங்கு தெய்வ மகளிர், இது தெய்வம்பா இது அப்படின்னு சொல்லி உடனே அவன் பிளான் பண்ணிட்டான். நம்ம அம்மையாரை விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். இவர் விட்டு நீங்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு எந்த தொடர்புமே அதுக்கப்புறம் இந்த அம்மாட்ட தொடர்பே வச்சுக்கலங்க. இல்லற தொடர்பு இல்லாமல் அப்படியே வாழ்ந்துட்டு வரோம். எல்லாத்தையும் பேக்ரவுண்ட்லேயே பண்ணிக்கிட்டு வரோம், எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு. அவனே அம்மையாரை விட்டுடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அவனே அதுக்கு முயற்சி பண்ணி ஒரு கடலில் ஒரு பெரிய கப்பல் ஏறி வணிகம் செய்ய போகிறேன், பெருநிதி கொணர்வேன்னு சொல்லி பொய் சொல்கிறேன். பொய் சொல்லிட்டு எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி உறவு, அவங்களும் பாவம் ஏதோ நல்லா இருக்கட்டும், நல்லா சம்பாதிக்க போகிறானேன்னு சொல்லிட்டு நம்முடைய தனதத்தன் குடும்பத்தாரும் நிதிபதி குடும்பத்தாரும் நிறையா அவருக்கு உதவி செய்து பெரிய கப்பல் செய்து
அந்த பாருங்க, இந்த கப்பல் செய்ததுல தமிழ் இனம் தாங்க முதன்மையானது. இந்த கல்லணை கட்டினது தமிழ் இனம் தான் முதன்மை. உலகத்திலே முதல் கட்டது கரிகால பெருவளத்தான் கட்டின கல்லணை தான். அதே மாதிரி கடாரம் வென்றான் நம்ம ராஜேந்திர சோழன் தான் கடல் கடந்து யானைப்படையெல்லாம் கொண்டு போய் எல்லாரையும் மண்டியிட வச்சு நம்ம சிவன் கோயில் எழுப்பித்தாரு. இன்னைக்கு இந்தோனேஷியா, தாய்லாந்து எல்லாத்துலேயும் சிவநெறி சிவன் கோவில் இருக்கு என்று சொன்னால் அது நம்முடைய சோழர்கள் தான் காரணம். எவ்வளோ பெரிய பாரம்பரியம் தெரியுமா? தயவு செய்து யோசிச்சு பாருங்களேன். இந்த சேர சோழ பாண்டியர் மேலே பஸ் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க, அது கூட நின்று போச்சே. நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ ஒரு பேருந்து நிலையம் ஒரு ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எதுக்காவது சாமி பேரை வைக்கிறோம், நம்ம அடியார் பேர் வைக்கிறானா? ஒரு 4 பெருமக்கள் பேர் இல்லை, 63 இல்லை. சரி, சேர சோழ மன்னர்கள் பேர் இருக்கு இல்லை, நல்ல நீதிமான்கள் பேர் இருக்கா? ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு 3 பேரை பிடிச்சிக்கிட்டானுங்க, அதை விட்டுட்டு வேற வழியே போல. எங்க பாம்பே உடைய கப்பல் கட்டுற தளம் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய ஆர்பாருக்கு ராஜேந்திர சோழனுடைய பேரை வச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? தமிழன் பேசி எங்க இருக்குதுங்க? சமயம் இல்லாத தமிழ் இனம் இருந்ததே கிடையாது. அது என்ன கால கொடுமையோ தெரியலங்க. அதனால இது என்னக்காக சொல்றோம்னு சொன்னா, இந்த பெரிய மரக்கலங்கள்லாம் அமைச்சு அதுல ஒரு சின்ன படகும் வைப்பாங்க. ஏன்னா கப்பல் கடலோரம் போகாதுங்க. அதுல எல்லா பொருளையும் ஏற்றி உள்ள போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றது, அது ஒரு சிறு படகும் வைப்பாங்க. இந்த கப்பல் ஓடுறதுக்கு ஆளுங்க பொருளுங்க எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க இந்த ஆளு. யாரு? பரமதத்தன். ஆனா யாருக்கும் சந்தேகம் வரா மாதிரி இதை வராதபடிக்கு இதெல்லாம் செய்துட்டு கடற்மேற் போனான். அவ்வளவுதான், போயிட்டான். எப்படியாப்பட்ட அம்மா தெரியுமா நம்ம அம்மா? அது கிடைக்குமா அவனுக்கு? அந்த அருமை தெரியாமல் போயிட்டானே. அம்மையை விட்டு பிரிந்தான் அப்படின்னு உண்மையிலே சத்தியமாக சொல்கிறாங்க. கண்ணீர் மல்க பேசணும், படிக்கணும். இந்த இடத்துல வேற வழியே இல்லை. கப்பல் ஏற்றி பொருள் எடுத்து போய் இன்னொரு துறைமுகத்தில் போய் இறங்குறான். அந்த பக்கமே போகிறான். போய் ஒரு துறைமுகத்தில் இறங்கி அங்கே போய் இந்த பொருள் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் மணிகளையும் எல்லாத்தையும் நல்லா பிஸ்னஸ் நல்லா நடந்துச்சு. வியாபாரம் பண்ணிட்டு கன்னிநாடு, அங்கே கண்ணின்னு சொல்லும். கன்னிநாடுனா பாண்டி நாட்டுக்கு ஒரு பட்டினம் சேர்ந்தார் அப்படின்னு சொல்றார் நம்முடைய சேக்கிழார். பட்டினம் சேர்ந்தார்ன்றார். ஆக 3 ஊர் நமக்கு சேதுக்கரை, நம்முடைய தூத்துக்குடி, பழைய பேர் மந்திர நகர். தூத்துக்குடி மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தெரியாம இருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிரம்மாண்டமா எழுதியிருக்காருங்க சிகேஸ். மந்திர நகர், தூத்துக்குடிய பழைய பேர் மந்திர நகருங்க. சேதுக்கரை, ராமேஸ்வரம்னு சொல்றோம்ல, சேதுக்கரை, குலசேகரப்பட்டினம், இது 3. ஆக பட்டினம் என்று வருவதனாலே குலசேகரப்பட்டினத்திலே தான் போய் சேர்ந்திருக்க வேண்டும் பரமதத்தன். அங்க கைலாசநாதர் கோவில்லாம் இருக்கு. அங்க பட்டினத்துல தான், அந்த குலசேகரப்பட்டினத்திலே சேர்ந்திருக்கிறான்னா பட்டினத்திலே சேர்ந்தார்கள். போய் சேர்ந்து அங்க பெருநிதி எடுத்துட்டு போய் அங்க பெரிய அளவுல வியாபாரம் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த வணிகத்தில் கெட்டிக்காரன் இல்லாமல் போய் அங்கே போய் நல்லா வியாபாரம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணி போகும்போது அங்கே ஒரு பெரிய வணிகனுடைய ஒரு பெண் இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செப்பரிய கன்னியை மணந்தான், கல்யாணம் செய்தானா. எப்படிப்பா செப்பரிய? என்ன சொல்லுதற்கு முடியாத அளவுக்கு அந்த மாட்ட என்ன அருள் இருந்ததுன்னா, புனிதவதியாரை மணந்த கணவனை மணந்தாள் இல்லையா, அதனால அவ செப்பரிய பொருளுடையவான்றார். பாருங்க, மெய்ப்பொருள் எப்படிப்பட்டப்பா. அது மணந்துட்டான். அவங்ககிட்டயும் சொல்லவே இல்லை, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. தன்னுடைய மனைவியை பற்றியோ தன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ மறைத்து திருமணம் செய்து கொண்டான். சில ஆண்டு போச்சு, அவனுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்ததுங்க. அந்த பெண் பிள்ளைக்கு என்ன பண்ணான்னா புனிதவதின்னு பேரிட்டான். எல்லாம் பேரிட்டு இப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் அம்மாவும் நம்ம தனதத்தனுடைய மகளாரும் நிலைத்த கற்புடைய புனிதவதியாரும் மனையறம் புரிந்து இருந்தார். மனையறம் புரிந்து இருந்தார்னா, அந்த மனையினா வீட்டில் இல்லத்தில் நாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த அறம் செய்வதற்குத்தான். தெய்வம் தொழுமின் தொழுதோர் பேடுமின். இந்த தெய்வத்தை தொழுங்கப்பா. விளக்கேற்றுதல்ல இருந்து தினமும் வழிபாடு நடக்கணும். வீடுனா மங்கள ஓசை, அந்த சத்தம் கேட்டே இருக்கணும். பெல் சவுண்டு கட்டாயமாக கேட்கணும், ஒரு முறையாவது கேட்கணும். அது மட்டும் தம்மை காத்தல்னா, தம்மை காத்தல் எதற்காக? நாம் அறம் செய்வதற்காக தம்மை காத்தல். நம்ம பெண் பிள்ளைகள்
கணவனார் எல்லாரையும் காத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணுறோன்னா, அதே மாதிரி வீட்டுக்கார் போய் வெளியில் உழைச்சிட்டு வர்றாரு. என்னன்னா அந்த குடும்ப நிலைபெறுதல் காரணம் பிற அறங்கள் செய்வதற்காக. இதெல்லாம் இல்லற தர்மங்கள்ங்க. சுற்றப்பட ஒழுகல், இல்லைன்னு சொல்லாம ஏதோ முடிஞ்சது ஈதல். இந்த நீத்தார் அவங்க இந்த உலகத்தையே வேணாம் அந்த பற்று இல்லாமல் போனாங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய தொண்டு, இறைப்பணி செய்தல், எல்லாருக்கும் இறைப்பணி, இறைவனை வழிபாடு பண்ணுவதற்காக செய்யக்கூடிய கோவில் பணிகள், திருத்தொண்டு, புத்தகம் அளித்தல், படிப்பித்தல், ஓதுவித்தல், இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய கடமைகளுக்கு தனப்பா இல்லறம் அமைந்திருக்கிறது. அந்த கடமையெல்லாம் அம்மா செய்துட்டு வராங்க. மனையறம் எல்லாம் போயிடுது. முக்கியமாக இந்த ஒரு 5 மட்டும் விளக்குங்கன்னு சொல்கிறாங்க. இல்லறத்தில் இருக்கும்போது ஒரு 5 மட்டும் விளக்கிருங்க. அதுதாங்க கல் உண்ணுதல், பொய் சொல்லுதல், கொல்லாமை, களவு செய்தல், காமம். ஒன்று இருக்கும்போதே இன்னொன்று நாடுதல். அதுதான் உனக்குன்னு விதிக்கப்பட்டது, இறைவன் கொடுத்துதான் நினைத்து வாழலாம் இல்லப்பா, அதில் நல்லது தானே இருக்குது, அது என்ன இருக்குது உனக்கு. அதனால் இந்த மாதிரி டைவர்ஷனே ஆகாமல் இந்த 5ம் கடமை, இல்லறத்தான் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகள்னு உணர்த்துறாங்க. அந்த வகையில் பெருமான் கருணையால் இந்த இல்லறத்தை இல்லறமாக அந்த அம்மா அவர் இல்லாத போதும் மனையறம் போற்றி வாழ்ந்துருந்துருக்காங்க. இப்படிப்பட்ட அம்மா பாருங்க. அப்போதாங்க ஒருத்தன் சுற்றத்தார் வழியில் தூரத்து உறவுக்காரன் ஒருத்தன் பரமதத்தனை அவனுடைய வாழ்க்கையும் பற்றி செய்தியை நம்முடைய தனதத்தருடைய உறவினருக்கு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அவன் இந்த மாதிரி பெருவடிகம் பண்ணி நல்லா பணக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த பட்டணத்தில். உடனே இந்த சொந்தக்காரங்க, அணுக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் என்ன செய்தாங்க, போய் விசாரிக்கிறாங்க. அதாவது எப்படி உண்மையாக சொல்கிறது, ஆமாம் இவன் தான் அவன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் பாருங்கள், புனிதவதியாரை கொண்டு போய் அவங்ககிட்ட விட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கணவன் இருக்கிறது தான் மனைவி இருக்கணும், அதனால் தனித்து இந்த பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள், அவனை போய் சண்டையை பிடிச்சி கேட்டு அவனை வாட அவங்க கூப்பிட்டு அந்த மாதிரி செய்யலை இவங்க. எப்படிலாம் மரபு இருந்திருக்கு பாருங்க. அப்போ இந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கே போய் விட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. ஒரு மயில் போன்ற சாயலுடைய புனிதவையை ஒரு பல்லக்கில் ஏற்றி நான் அதில் திரை அமைத்து, எப்படி ஆழ்ந்த பிள்ளை கோடீஸ்வரி, பெருங்கோடீஸ்வரி பாருங்க. இது இந்த இப்படி வீணா போன கணவனை கட்டினதுனால இந்த பிள்ளை இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு. அந்த புனிதவதியாரை தூக்கிட்டு அவங்க பல்லக்கில் ஏற்றிக்கிட்டுங்க உறவினர்கள்லாம் செல்றாங்க. பல பகல் போகிறாங்க. போய் அந்த எல்லையில் போய் அந்த பட்டணத்தில் போய் குலசேகரப்பட்டினத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டினத்தின் எல்லையில் போய் இருந்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. சேக்கிழார் போடுறாரு, குல முதல் மனைவியார் வந்த செய்தியை பரமதத்தனுக்கு அனுப்பி வச்சாங்க. குல முதல் மனைவிங்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்முடைய சரித்திரத்தை ரொம்ப ஒன்று நோக்கணும். ஏனென்று சொன்னால், அவன் 2வது மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்றது இப்போ ஒரு மனைவிக்கு மறுமனைவி பண்ணால் சட்டப்படி குற்றம் இந்த காலத்தில். அதனால சட்டப்படி தான் அவன் மேலே நடவடிக்கை எடுத்துருந்துருக்கணும். அது அவனுடைய முதல் மனைவியார், குல முதல் மனைவியார்னு சொல்கிறாங்க. அவன் ஏற்கனவே திருமணம் பண்ண அம்மா இருக்கா, அந்த செய்தியை பரமதத்தனுக்கு சொல்கிறான். உடனே பரமதத்தன் காதில் போய் அந்த செய்தி சொல்கிறாங்க. ஆனால் 5 பயப்படுறான். தப்பு செய்வதுன்னா பயப்படுவான், இப்படிதான் சொல்லாம வந்துட்டானே. இந்த பயந்து போய் உடனே எல்லாரும் கிளம்புறாங்க. யாரு? பரமதத்தன், அந்த 2வது கல்யாண பிள்ளை, அந்த குழந்தை, புனிதவதியும் குழந்தை ஒன்று பேர் வச்சான் பாருங்க. எல்லாரும் போகிறாங்க. அது அப்போதான் தளிர் நடை உடைய மகளாம், அதையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே இளமான் போல நின்று கொண்டிருந்த அந்த புனிதவதியாருடைய காலில் போய் விடுறான். அவனுதான் என்ன சொல்லி விடுறான்னா, யான் உமதருளால் வாழ்வேன், நான் இப்போ இனிமே வாழக்கூடிய வாழ்க்கை, இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் உன்னுடைய அருளால் கிடைச்ச வாழ்க்கைன்னு சொல்லிட்டு காலில் போய் விடுறான். யார் காலில்? தன்னுடைய மனைவி புனிதவதியார் காலில் போய் விடுறான். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. காலில் விழுந்தவொடனே ஒரு அச்சம் எழுதி ஒதுங்கி சுற்றத்தார்கள் பக்கத்தில் போய் நின்றுடுறாங்க அம்மா புனிதவதியார். உடனே உறவினர்கள் எல்லாம் ஒரே வெட்கம் அடைஞ்சு, என்ன உன் மனைவியே வணங்குறிய எதுக்கு அப்படின்னு சொல்லி பரமதத்தனை நம்முடைய எல்லா அம்மாவுடைய சுற்றத்தார்கள்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த சுற்றத்தாரை பார்த்து சொல்றாரு, மானுடம் இளர், இவர் சாதாரண ஒரு மானுட பெண்ணுன்னு நினைச்சிடாதீங்க, நற்பெரும் தெய்வமானவர், இவர் தொழத்தக்க பெருந்தெய்வம்பா என அப்படியே சொல்லிட்டு, இவங்க பிரிஞ்சது என்னுடைய மகளுக்கு உங்கள் பேரையே வச்சு இவங்க நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்கிறேன்.
அதனால தான் இவங்களுடைய பொற்பாதத்தை நான் கும்பிட்டேன், நீங்களும் போட்டுதல் செய்யுங்க, நீங்களும் அவங்க பெண் தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம். சுற்றத்தாருக்கெல்லாம் ஒன்றுமே போல, அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு. உடனே தாங்க அம்மையார் இந்த வணிகன் சொல்ல கேட்டுட்டு அந்த கொன்றை மாலை அணிந்த சடையுடைய சிவபெருமானுடைய அந்த ஒலிக்கக்கூடிய பாதத்தை நினைத்தாங்களாம், திருவடியை அப்படியே நினைக்கிறாங்களாம், போற்றி செய்கிறாங்களாம். பெருமான் மேலே கட்டோரும் கனியே போற்றி கடலை பின்னால் தான் அப்பரு. அது மாதிரி அப்பாவுடைய பேரன்போட வணங்க செய்யலாங்க, அன்பு செலுத்துறாங்களாம். சிந்தை ஒன்றி பெருகிய இறை உணர்வு கொண்டு அப்படியே சிந்தையெல்லாம் உணர்ந்து அப்படியே பெருகுதாங்க. இறை உணர்வு, இறை மயக்கம், அந்த பெருமான் மேல் உள்ள அந்த அன்பு அப்படியே பேசுறாங்களாங்க. அந்த மறைமொழி மாதிரி பேசுறாங்களாம். என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த சேக்கிலார் அப்படியே சொல்றது அப்படியே சொல்றோம் பாருங்க. ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது. இவன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இனிமே தனக்கும் கணவனுக்கும் அவன் கணவன் இல்லைன்னு அவனே வேணான்ட்டான் நம்மள. ஏன்னா அவனே இந்த தெய்வம்னு சொல்லி வணங்கு வேற செய்துட்டான். அப்போதாங்க அம்மா சுவாமி அப்போதான் இது பார்த்தீங்கன்னா, இதுவரையில இல்லற தர்மப்படி அம்மா வாழ்ந்தான்றது இதுதாங்க சத்தியம். ஏன்னா சுற்றத்தார்களுக்கு எல்லாமே தெரியவே இல்லை இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கான காரணம், இது எல்லாமே எதுவுமே தெரியல. அப்பனா இந்த அம்மா எப்படி வாழ்ந்திருக்கா பாருங்க. கணவன் சென்றப்ப கூட கணவன் மேல இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சுற்றத்தார் அறியாது அம்மா அப்படியே வாழ்ந்திருக்கா பாருங்க. எவ்வளோ அற்புதம். அவன் மேல இந்த குற்றப்பத்திரிக்கையோ அது நடந்தது. அப்ப இவங்கெல்லாம் கும்பிடும்போது தான் ஐயோ என்னவோ நடந்துக்கிறான்னா இவ தெய்வம் அப்படி சொல்லும்போது தான் என்னடா இதுன்னு கேட்குறாங்க பாருங்க. அறையில நடந்தது அவைக்கு வராம வாழ்ந்திருக்காங்க பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு அம்மா. அதான் ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது, இவன் எடுத்த கொள்கை இது. இனி இவனுக்காக தாங்கிய மனப்பு நின்ற தசை பொதி. இவனுக்காக தான் நான் தாங்கினேன் இந்த உடலை, அழக, இந்த தசைய, இந்த மேனிய. ஏனென்று சொன்னால் எனக்கு எப்பவும் பெருமான் திருச்சடை மேல இருக்கக்கூடிய அப்பன் மேல தான் எனக்கு ஆசை. எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக நான் இல்லற தர்மத்தோட வாழணும் இல்லையா. கொண்ட கணவனே வாழ்க்கையாக வச்சு நான் வாழ்ந்துட்டேன். ஆனா என்னுடைய விருப்பம் எல்லாம் எம்பெருமான் திருச்சடையுடைய பெருமான்கிட்ட போய் ஒண்ணுதான் இருந்தது. ஆனா என்ன பண்றது, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக நான் ஓடிட முடியுமா? அவங்க அதுதாங்க ஞான சம்பந்த பெருமானே உத்து பாருங்க. கடைசி அவ்வளோ பெரிய துறவிகளுக்கெல்லாம் ஞானம் சொல்றவருங்க நம்ம ஞான சம்பந்தர். அந்த தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு திருமணத்துக்கு ஒத்துக்கிறார் பாருங்க. அதுதாங்க எல்லாத்துக்கும் நல்லவங்களாம் வாழ்ந்தாங்க. அவங்கள ஒரே ஒரு அழுக்கு கூட அவங்கள்ட்ட சொல்ல முடியாதுங்க. இப்போ அம்மாலாம் பாருங்க, இந்த உள்ளத்தை எப்படியெல்லாம் தயார் பண்ணியிருக்கணும் இல்லறத்துக்கு, யோசிச்சு பாருங்க. அப்படியே இப்படி ஒரு மனசுலேயே இதுவாயிடுதுங்க. தாங்கிய அந்த வனப்பு நின்ற தசை பொதி. இவனுக்காக சம்பந்தம்பா சாமிகிட்ட வேண்டாங்க. கழித்து இங்கு உண்பால் ஆங்கு தின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமன் தாள் பரவி நின்றார். சிவாய நம. உன்னுடைய தின் தோல் நல்ல அழகிய திருவடியை போற்றக்கூடிய சிவகணங்களுடைய வடிவு, பேய் வடிவு, சிவகணங்கள் எலும்பு வடிவு கொண்டு எனக்கு வேணும்பா, பாங்குற வேண்டும்பா அப்படின்னு பரமேஸ்வரன் அவருடைய திருவடியை பரவி அப்படியே தொழுது உயர்ந்த சிந்தனையில அப்படியே இறைவனோட இருந்தாருங்க. அப்பதான் பெருமான் மன்றுளாடும் கூத்த பெருமான் அருள் பண்றாருங்க. அதாவது வேண்டிற்று வேண்டுவரே ஈவான் கண்டாய். ஏன்னா அவன் உள்ளிருந்து எல்லாத்தையும் செய்கிறார். அந்த பக்குவம் வரல அப்படியே உள்ளிருந்து உயிர்க்கிறா இருக்காரு. அப்புறம் முன்னிருந்து அருள்றாரு அடியாருக்கு. அந்த மாதிரிலாம் வேண்டுவது செய்யக்கூடிய பெருமான் அந்த தசையெல்லாம் இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த உள்ளுணர்வு வர தசையெல்லாங்க உதறி தள்ளுறாங்கங்க. யாராலுங்க முடியுங்க. அம்மா அப்படியே தன்னுடைய உடல் தசை எல்லாத்தையும் அப்படியே உதறாங்க. இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கால எல்லையில உதறுதுங்க. உயிர் எல்லாத்தையும் உதறுதுங்க. தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பங்கிட்ட ஓடுது. அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஞான மயக்கம் ஏற்படணும், ஞான தாகம் ஏற்படணும், அப்போதான் இந்த உலகியல் பொம்மைகள் எல்லாம் விசிறி அடிச்சுட்டு பசி வந்ததான் தாய்கிட்ட போகணும்னு ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த ஞான பசி எடுக்குதோ அப்போ இந்த உலகத்தினுடைய இச்சை வழிகளை செல்லக்கூடிய பசி நீங்கி அந்த ஞான பசி பெற்றால் தான் நம்ம அங்கே போக முடியும். அப்போதாங்க உதறுதுங்க, எல்லாத்தையுமே உதறுதுங்க. அது மாதிரி தன் தசை எல்லாத்தையும் சாமி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உதறுறாங்க. எலும்பு வடிவம், சிவபூத கணங்களுடைய வடிவம், வானும் மண்ணும் எல்லாம் வணங்கக்கூடிய பேய் வடிவமானார். இது பேய்னா இந்த நரகத்துல போய் விழுந்து
இந்த கெட்டதெல்லாம் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது பிசாசு. அந்த பேய் இல்லப்பா, இது நமக்கெல்லாம் அருள் சக்தியை கொடுக்கும், ஞான சக்தியை கொடுக்கக்கூடிய பெருமானுடைய மிகுந்த பேரன்பை நமக்கு கொடுக்கக்கூடிய பேரன்பு கொண்ட எலும்புரு சிவகணங்களாக மாறினார் நம்ம அம்மா. மலர் மழை பொழிந்தது எங்கும், வான துந்துபிகள் எல்லாம் நாதங்கள் உலகெங்கும். இந்த உலகலாம்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்றாருங்க. உண்மையிலேயே நல்ல வரலாறு ஒன்றிப்பு பார்க்கணுங்க. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பாருங்க, நம்ம செக்குலார் பெருமான் உலகலாம் முடிக்கிறாருங்க. காணிக்காலமையார் மேல ரொம்ப பக்தி பெருகி போய் இந்த இடத்துல உலகலாம்னு வார்த்தையை நிப்பாட்டுறாருங்க. இதெல்லாம் பார்க்கணும். எப்படி பாடி பேசியிருக்காரு தெரியுங்களா? இந்த எவ்வளவு தரம் தெரியுமா அம்மாவை. உண்மையிலேயே பரமதத்தனுடைய வார்த்தையே நிறைய இடங்களில் வணிகன் தாங்க குறிக்கிறார். நம்ம சொல்ல புரிஞ்சதுக்காக தான் நம்ம பரமதன்றோம். அவர் பாருங்க, வணிகன், இந்த இப்படிதான் சொல்லிட்டே வந்திருக்காருங்க. நிறைய இடங்கள்ல பரமதத்தன் பேருக்கு சொல்ல விரும்பலைங்க அவர். அது மாதிரிலாம் அவன் இவன், ஏன்னா எங்கள் அம்மாவே இப்படி இது பண்ணி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி இருக்கும். அப்படிப்பட்ட அம்மா ஆச்சே கிடைக்குமாங்க? அது மாதிரி ஒன்றும் பண்ணிட்டான். அதெல்லாம் அது விடுங்க. உடனே சிவகணங்களாகி பெருமான் அப்படியே போனாங்க. வானத்துண்டோடனே தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் கூடி மகிழ்ந்தார்களாம். அப்படியாப்பட்ட பக்தி. சிவகணங்கள் எல்லாம் ஏனைய சிவகணங்கள் எல்லாம் குணலை கூத்தாடினவான் போ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் சேர்ந்துட்டாங்கல்ல இப்போ. உடனே அவங்களுக்கு ஒரே ஆட்டம், ஒரே கூத்தாடுறாங்களாம் பெருமானுடைய மிகுந்த அன்புல. உடனே சுற்றத்தார்கள் எல்லாம் தொழுறாங்களாம். ஐயோ என்னாச்சு இந்த போல இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் பயந்து போறாங்க. ஐயோ அப்படி எங்க நம்மள கூட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி ஆளா இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா போற போக்கில் நம்மள எங்க கூட்டுற போறாங்க, நான் டீ வடையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சில பேர் ஒதுங்கி ஓடி போயிடுறாங்க. சில பேர் புண்ணியமே வடிவானவங்க, ஐயோ புண்ணியமா போய் அப்படின்னு சொல்லி அந்த சிவனருள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கையெடுத்து கும்பிடுறாங்க. இந்த மாதிரி அப்படியே பெருமான் மேல இதுந்த அன்பு அம்மா நேராங்க மனதை விட வேகமா கைலாயம் போறாங்க. அதுதாங்க அற்புதங்க. அப்படியே கைலாயம் அப்படியே போறாங்க அம்மா. அந்த மனதை விட வேகமா அந்த மகாதேவன் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அம்மா போறாங்க. இதுல என்னன்னா, இந்த போகும்போது கைலாயத்தினுடைய திருவடி அந்த அடி இருக்கு பார்த்தீங்களா, கைலாயத்தினுடைய அடி, அந்த இடத்துல கால், ஏன்னா சுவாமியுடைய திருவடி இருக்கேன்னு பார்த்து எப்படி பாருங்க, நான் தலைமையாலே நடந்து போகிறேன். அந்த மாதிரி சித்துக்கள் எல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா பெருமான் கொடுக்குறதாச்சே. தலையாலே திடீர்னு நடக்க முடியுமா? சிரசாசன் பண்ணுறவங்களால கூட நடக்க முடியாது. கையை ஊனிக்கிட்டு தலைகீழ் நடந்து போகணும். கால் படாமல் கால் மேலே இருக்கும், 2 கை கீழே ஊனிட்டு அப்படி கையாலே நடந்து போகணும். அப்போ தலைகீழே நடந்து போகிறாங்க. தலைகீழா அப்படியே கைலாயம் நோக்கி போறாங்க. அது விறுவிறுன்னு போறாங்க, சும்மாலாம் இல்லை. அப்போதான் இந்த அம்மா அப்படி வர்றதை பார்த்துட்டு இந்த இடத்துல தாங்க ஒரு அற்புதம். கம்பையாற்றுல வெள்ளம் தன்னுடைய தாய் எப்படி தன் குழந்தைய அணைச்சிக்குவா, அதை மாதிரி காஞ்சிபுரத்தில் அப்படியே வெள்ளம் வருது. பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கா அம்மா உமை அம்பிகை. உடனே தண்ணி வந்த உடனே நீர் வந்த எங்க சாமிக்கு ஏதாவது இடோடு வந்துடும் அப்படியே அணைச்சிக்கிறாங்க. குழந்தைய அணைச்ச மாதிரி அணைச்சிக்கிட்டா. அப்படிப்பட்டவங்களே என்ன இது இப்படி தலைகளி இந்த அம்மா செய்ய என்ன இப்படி ஒரு அன்பா அப்படின்னு வாயை புழக்கிறாங்க. சிவபெருமான் எம்மா இவ எம்மை பேணும் அம்மை அப்படின்னு சொல்றாரு. என்ன பேணக்கூடிய அம்மைன்னு சொன்னதுன்னு அதுக்குள்ள சாமி கிட்ட போயிடுறாங்க அம்மா. விறுவிறுன்னு போறாங்க. அப்படியே விறுவிறுன்னு போயிட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமானதுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் பேயின்னு பயந்து ஓடுறாங்க பாருங்க. அந்த நேரம் தாங்க நம்ம அப்படியே சிவபெருமான் அன்பு மீது அற்புத அந்த அதி பாடுறாங்க. கைலாயம் போறதற்கு முன்ன, அதான் பிறந்து மொழிபெயர்ந்து பின்னல்லால் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிரம்பிகளும் ஐஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எங்காண்டு தீர்ப்பதிடர். நமக்காக அம்மா பாடுற. இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் எனக்கு உன்னை அடையணுன்ற வழி சொல்லலாம் கூட நமக்கு பாடுற அம்மா. அப்பதான் கிளம்பிட்டாள் அம்மா. படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலம் எரியாடும் எம்மார்க்கு எம்பெருமானார்க்கு அன்பு அரா என் நெஞ்சே அவருக்கு. என்ன எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலான்னு பரவாயில்ல, அவன் மேல எனக்கு ரொம்ப அன்பா இருக்குப்பா, அந்த மாதிரி என் நெஞ்சே எனக்கு வேணும், அதுதான் எனக்கு உண்மையானதுன்னு சொல்லிட்டுங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான பதியங்க. எல்லாம் அப்படிப்பட்ட பதியங்க.
உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா காரைக்கார் பேய் சொல் பரவுவார் ஆறா அன்பினோடும். அந்த ஆராதனா ஒரு நாளும் அவர் மேல ஆசையா அன்பு கொஞ்சம் கூட விடாம அன்புல இருப்பாங்களாம். ஆறா அன்பினோடும் அண்ணலை சென்று ஏத்துவார். அப்படிப்பட்ட பெருமானை வழிபாடு செய்வாங்க. சொல்லி 101 பாட்டுங்க. அது என்ன ஆதி அந்தம், அதான் அந்தாதின்னு பேர். முதல்ல ஒன்று தொடங்குவாங்க, அது 2வது முடிக்கும் போது அதுல இருந்து தொடங்குவாங்க. இந்த மாதிரி தான் சொல்லி அற்புதமாக கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிறந்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது 101 பாட்டு. ரொம்ப அற்புதம். நிறைய விஷயங்கள் கொட்டியிருக்காங்க அம்மா. அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த தான் பேரொருள் கூட்ட நேராக கைலாயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேராக அந்த கைலாயத்துக்கு போகிறாங்க. போகும்போது அம்மையை சொன்ன நிமிஷம் வந்துடுறாங்க. அப்படியே வந்து தக்கு நிற்கிறாங்க. உடனே சுவாமி வந்து பெருமகிழ்ச்சி கிட்ட வந்துட்டோன்னு அம்மையேன்னு அழைக்கிறாருங்க சாமி. அம்மையே என்று ஒப்பற்ற மொழிங்க. உலகமெல்லாம் அப்படியே அலறுது. ஏன்னா சிவபெருமானே அம்மையன்னு கூப்பிட்டாங்களே. உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு அம்மையே என்று அருளி செய்தார். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட அன்புக்கு எப்படி கிடைச்சது பாருங்க. அதான் இவள் நம்மை பேணும் அம்மை இவள் என்ன பெருமை சேர் வடிவும் வேண்டி பெற்றாள். இந்த பேயுரு வந்து வேண்டி பெற்றாள் அப்பா அப்படின்னு சொல்லி அம்மை கிட்ட சொல்றாரு, உமை கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அம்மையேன்னு அழைக்கிறாருங்க. தாயும் இலி தந்தை இலி தான் தனிய நாயிடனும். அவருக்கு அப்பா அம்மா இல்லை. ஆனா இந்த அம்மையே காரைக்கால் அம்மையரு அம்மையே நினைச்சார் இல்லையா. இந்த அருளிச்சதும் நம்ம அம்மா என்ன பண்றாங்க, புனிதவதியை நம்முடைய காரைக்கால் அம்மையார் என்ன பண்றாங்க, அப்பா என்று அழைத்து தாமரை போன்ற சிவபெருமான் திருவடியில பணிந்து வீழ்ந்து எழுந்தார். திருவடியில் வீடு அப்பா காலில் விழுந்துறார். பெருமான் உடனே உனக்கு என்னமா வேணும் வரம் கேளுப்பா அப்படின்னு சொல்றாங்க சாமிகிட்ட. அதுதான் அருமையான பாட்டுங்க. செக்கிலார் அப்படியே அந்த பாட்டை அப்படியே பாடியிருக்கார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். முதல்ல இரவாத இன்ப அன்பு வேண்டும். எனக்கு இன்னைக்கு இருக்கிற அன்பு நாளைக்கு மேல 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 போய்கிட்டே இருக்கணுமே தவிர கொஞ்சம் கூட இறக்கக்கூடாது. அதாவது கம்மியாகக்கூடாது, குறையக்கூடாது. அதான் எனக்கு முதல்ல வேணும்ன்றாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். அதுக்கப்புறம் தான் இது 2வது எனது பிறவாமை வேண்டும். பிறவாமையே 2வது. எதற்கு? உண்மையில உள்ள அன்பு தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அதான் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேனார்ல. அட என்னப்பா பிறந்தான்னு உண்மையில அன்பு இருக்கா, அது போதும். அந்த அன்பு எனக்கு நிரந்தரமா கிடைக்குமா, அதுக்கு அருள் புண்றியா, அது போதும். அப்படின்னா தான் பிறவாமைங்கிற அந்த ஞானத்தை வேணும். பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அது என்றும் என இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் என்னானாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, உன் மேலே எனக்கு அன்பு குறையக்கூடாது. இதம்ப வரம். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னார் மணிவாசக பெருமான். அந்த கற்றாவின் மாதிரி நக்கும் அப்படியே அந்த பிறந்த குட்டியை அது எப்படி அன்பா இருக்குதோ அதை மாதிரி நம்ம மேல அன்பா இருக்கணும்ப்பா. திருவாசகம் மாதிரி அப்படியே எப்படி இருக்காங்க தெரியுமா நாயன்மார்கள். இந்த மறவாமை வேண்டும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். அப்பர் பெருமான். ஆக இவங்க எல்லாம் ஞானிகள்லாம் பாருங்க ஒரே பெல்ட் மாதிரி இருக்காங்க. அப்போ இதில் ரகசியம் என்ன, நமக்கு வேண்டியது என்னன்றது சொல்லிட்டாங்க. நம்ம என்ன வேண்டணும், இந்த பிறவியினுடைய வழிபாடுக்கான ரகசியம் என்னன்னு லட்சியம் என்னன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம இஷ்டம். ஒன்றுதான் அம்மா இந்த கேட்டுட்டு 3 கேட்டுட்டு இன்னும் வேண்டும், இன்னும் வேணும். என்னன்னா இது அது அன்பின் மேல அப்பா மேல ஒரு அன்பும். இந்த திருமுறை பாடுவதற்காகவே ஒரு பிறவி வேண்டும் என்று கேட்டார் அவர் ஐயா. யாருன்னா கோயம்புத்தூர் வஸ்தகுமர் ஐயா, கற்பகம் பல்கலைக்கழக வேந்தர். உண்மையிலேயே சொல்றாங்க இந்த வார்த்தை ஐயாட்ட கேட்ட. எனக்கு திருமுறை படிக்கிறதுக்குன்னே ஒரு பிறவி வேணும்னாங்க. எல்லாரும் பிறவி வேணான்னு சொல்லுவாங்க. நான் திருமுறைகள் நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும், எனக்கு அதுக்காக ஒரு பிறவி வேணும். அது மாதிரி இந்த இடத்துல இன்னும் வேண்டும், எனக்கு வேணும். இன்னும் என்னன்னா, நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அது இந்த அறவனா அறமே வடிவானவன். இன்னொன்று சின்ன ரா போட்டோன்னு வச்சுங்க, பெரிய ரா போட்டா அறமே வடிவானவன் உயிர்களுக்கெல்லாம் நெறிப்படுத்துவன் என்று பொருள். அறவான சின்ன ரா போட்டோன்னா சிவந்த மேனி உடையவன். அரக்கு கலர்னு சொல்றோம் பாருங்க, அரக்கு அந்த மாதிரி சிவந்த மேனி உடையவன். இன்னொன்று அரவன்னா பாம்படிநாதன், பாம்பை வந்து கையில் வச்சிருவான், அரவக்கையோன்னு சொல்றோம் இல்லையா, சம்பந்த பெருமாள் மாதிரி. இன்னொன்று சப்தம் கூடக்கூடாது. இந்த அடவார்ந்த அண்ணல் கடலே, அறவார்ந்த அண்ணன் சப்தம் வரக்கூடிய ஒளி கொடுக்கக்கூடிய அந்த திருவடி, பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரவன்.
இப்போ இதில் பெரிய ரா போட்டுக்கனால அறமே வடிவாடவன்னு. நீ ஆடும்போது நான் எங்கே இருக்கணும், உன் திருவடி கீழே இருக்கணும். அதுதான் மகிழ்ந்து பாடணும், நான் திருமுறை பாடணும் உன் மேல. அந்த திருமுறை அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறேன்றாருங்க அப்பர். அளப்பில கீதம் ஒன்றுனா சொல்லிட்டு வர்றாரு. நீ பூ கொடுத்தா எவ்வளவு, பெருக்குனா எவ்வளவு, தொளிச்சா எவ்வளவு, விளக்கெத்தனா எல்லாம் சொல்லிட்டு வர்றாருங்க. அளப்பில அளவே இல்லைப்பா, அவர் மேலே பாடுப்பா அப்படின்ட்டு. பாடுவார், பசி தீர்ப்பார், பரவுவார், வினை களைவார். அது மாதிரிலாம் போகும்போது ஒன்று நான் பாடணும், ஆடும்போதும் அடி கீழே இருக்கணும்னே அவ்வாறே அருள் கொடுத்தம்பா அப்படின்னு தென் திசையில பாருங்க. மாதவம் செய்த தமிழ்நாடு நம்ம பெருமையே நமக்கு தெரியல. ஆனால் தென் திசையிலே பழையனூர், அது என்னன்னா எப்போதும் அழியாத வாழ்வு தரக்கூடிய நிலையான இன்பம் தரக்கூடிய ஊர் தான் அந்த பழையனூர் திருவாலங்காடு. அந்த ஆலங்காடிலே ஆடக்கூடிய பெருநடனத்தை கண்டு நம்மை பாடிக்கொண்டே இருப்பாயாக. இதை பாடிக்கிட்டே இருமா என் ஆண்டதை பார்த்துக்கிட்டே அப்படின்னு அம்மா என்ன பண்றாங்க, விடை பெற்றுங்க தலையாலே வராங்கங்க திருவாலங்காட்டு கோயிலுக்கு. அப்படி எப்படி போனாங்க பாருங்க. இந்த அம்மா போன வேகத்துல இங்க வந்துட்டாங்க. இங்க இந்த அப்படி மனதை விட வேகமா போனாங்கன்னா மனசு பாருங்க. இப்ப நினைச்ச நிமிஷம் எந்த ஊருக்குனாலும் போயிடலாம்ல. இப்போ நினச்சி அப்படி கண்ணை மூணவன் தாய்மானார் பார்த்தலாம் திருச்சிராப்பள்ளிக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி போய் பஸ்ஸுக்கு செல்லாம் அப்படியே தெரிகிறாரு. அண்ணாமலையார் ஒரு செகண்டில் கிரிவலமே வந்துடலாமே, ஒரே செகண்ட் தான். எத்தனையோ தடவை போயிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அப்படின்னு நினச்ச நிமிஷம் கிரிவலம் வந்துடலாமே. ஆனால் இறைவனை அதுதான் விரும்புகிறான். ஏன்னா உள்ள கிளிதனில் உரு எழுதின்றார். உரு எழுதலைன்னா நீ வீண்டா. எத்தனை தடவை புக்கை படிச்சு என்ன பிரயோஜனம்? புக்கில் என்ன இருக்குது உன் மனசில் வரலன்னா அப்புறம் புக்கை படிச்சுட்டே தான் இருக்கணும் நீ. இது சாமி விவேகானந்தர் சொல்கிறார். அதனால உள்ளத்தில் எழுதணும், உயிரோவியமாக எழுத வேண்டும் என்று ஞானசம்பந்தர் சொல்றார். உயிரோவியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாருங்க. இந்த மாதிரிலாம் பெரியவங்க சொன்னாங்களே, அதான தவமோ. அப்படியா, சரி அப்படி சொல்லணும். உடனே பெருமாண்ட விடை பெறுறாங்க. தலையாலேயே வந்து திருவாலங்காடு அப்படியே ஒரு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பெருமாள் அதுதான் தலையால் வந்தாலும் ஞானசம்பந்த பெருமானும் அதை மிதிக்கைந்து ஏற்கனவே சொன்னார். திருமணத்தில் தங்கியிருக்கார், நல்லூரிலே பதிகம் முடிக்கிறார் அல்லவா. அப்படிப்பட்ட பெருமை உடையது திருவாலங்காடு. அதுதான் ஊர்தவ தாண்டவம். சுவாமி பாருங்க, தன்னுடைய எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. காளிங்கா நடனம் கால் எடுத்துட்டு தன் உச்சியில கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்குங்க. அற்புதமான தாண்டவம். இப்போ அப்பனை நான் பார்த்துக்கிட்டே தான் ஒரு ஃபோட்டோவில் ஊர்த்துவ தாண்டவத்தை பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறேன். அப்படியே காலை உச்சத்துக்கு தூக்கி வச்சிருப்பார் சாமி. இந்த மாதிரி தாண்டவம் படுறார். அப்படி பாண்டா அந்த இப்படி ஊர்த்துவ தாண்டவம். இங்கே ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேங்க. நீங்கள் திருவாலங்காடு போனீங்கன்னா இந்த ஊர்த்துவ தாண்டவம் நம்ம கூத்த பெருமான் கோயிலுக்கு போன உடனே ரைட் சைடில் வலது பக்கம் இருப்பார். அந்த கோயிலை நீங்கள் வலமாக வாங்க. அது பார்த்தீங்கன்னா அது பெரிய வளம் வருவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சுவர் வைத்து நம்ம கூத்த பெருமானுக்கு அந்த பக்கம் போக முடியாமல் ஒரு மறைப்பு இருக்குங்க. அதுதான் சுவரோட யாருக்குமே உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த இடத்துல போய் நின்று யோசனை முடியாது. சுவாமி இவ்வளோதான் இருக்காரு, ஆனால் கோயில் மட்டும் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் திருநடனம் நடந்து கொண்டு இன்றும் அம்மா பாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரகசியம். அந்த உணர்வு பேருணர்வு வந்தவர்களுக்கு அந்த ஆட்டம் சத்தமும் கேட்கும், அம்மா பாட்டும் கேட்கும். இந்த பேருணர்வு யாருக்கு ஏற்பட்டுடுச்சோ, அம்மாவுடைய பேருணர்வு ஏற்பட்டவங்களுக்கு அம்மாவுடைய பாட்டு கேட்கும். இப்பவும் கேட்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எல்லாம் பெரியவங்கெல்லாம் அப்படி செய்திருக்காங்க. அது நிறைய ரகசியங்களை வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு அப்பம் கொடுக்கணும். அதுக்காக நம்ம அவர் மேலே பேரன்பு கொள்ள வேண்டும். இந்த மாதிரிலாம் பண்ணோன்னே நேராக திருவாலங்காடு வந்தாங்க. திருவாலங்காடில் சுவாமி கருணையால் அங்கே தான் என்னுடைய கூத்த பெருமானை கண்ட உடனே மூத்த திருப்பதிகம் பாடுறான். சுவாமியுடைய அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை அங்கே காட்டுற சுவாமி பேரானந்த நடந்து காட்டுறாங்க. இந்த மூத்த திருப்பதிகம்னா இந்த பதிகங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறது. இதை 11 பாடல் படி இந்த திருக்கடைக்காப்பு இந்த பதிகம் பண்ணால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், இதெல்லாம் அம்மா சொல்கிறா. அதான் ஞானசம்பந்தருக்கு முன்னே பதிகங்களுக்கெல்லாம் முன்னே அதான் மூத்த திருப்பதிகம். கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டு கண் வெண் குழி வயிற்று வெண்பா குழி வயிற்று பங்கி சிவன் திரு பற்கள் நின்று பரடுயர் கனைகள் பெண் பேய் தங்கி அலறி ஒரு காட்டில் தாழ்ச்சடை 8 வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு அப்படின்னு. திருவாலங்காடு எங்கள் அப்பன் ஊர் ஆலங்காடு அப்படி பாடுறான். திருக்கடைக்கா 11ஆம் பாட்டு. திருவாலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரைக்கார் பேய் செப்பிய தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே. 11ஆவது பாட்டு. இந்த பாட்டு படித்தவங்கப்பா சிவகதி பெறுவார்கள்
அப்படின்னு இன்னும் அம்மாவுக்கு பெருங்காதலும் வியப்பும் அப்படியே எழுதுறாங்க அம்மா. அப்பதான் இன்னொரு மூத்த திருப்பதிகம், இந்த எட்டி இலவம் ஈகை, அந்த அருமையான பாட்டுங்க. சூறை காரை பரத்தெங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்து கள்ளி சேர்ந்து குடல் கவ்வும் பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறை போல விழிகாட்ட பேய் கொட்ட முழங்கங் குழி கூற குலக நாடுமே. அந்த குலகனுடைய ஆட்டத்தை பாடுறாங்க. அதில் 11ஆம் பாட்டு, காரைக்கார் பேய் தன் பாடல் 10 பாடி ஆட பாவநாசமே, பாவம் எல்லாம் நீங்கி ஓடும் அப்படின்னு சொல்லி அருமையா பாடுறாங்க அம்மா. இரட்டை மணி மாலை அல்லது 20 பாடல்கள் இருக்குங்க. அந்த பாட்டு ரொம்ப அருமை. ஒரே ஒரு பாடல் உண்டு, உத்தமராய் வாழ்வார் உலர்ந்த கால், நல்ல உத்தமான வாழ்ந்த, நல்லபடியா நீதி நெறியோட வாழ்ந்தப்பா, நீ இறந்துட்டா உற்றார்கள் செத்த மரம் அடுக்கி தீய உன்னை தீச்சிருவாங்க, தீயா முன் உத்தமனாம் நீளாடி நஞ்சுண்ட நெய்யாடி தந்திரமே கேளாடி நெஞ்சே கிளர்ந்து. நீ உத்தமா வாழ்றது மட்டும் போதாதுப்பா, உத்தமனுக்கெல்லாம் உத்தம சிவபெருமானுடைய அன்பு பொறுக்கணும். இல்லைன்னா உன்னை செத்தம்பரம் அடிக்கும், உன்னை சொன்ன நல்லா தான் நீ வாழ்ந்த, ஆனால் நீ செய்ய வேண்டியது இறை அன்பு செய்யலையே, இறை மயக்கம் கொள்ளலையே, அது என்ன புரோஜனம் இருக்கு? அதை நல்லா வாழ்ந்த, ஆனால் செய்ய வேண்டியது செய்யணுமே, அதை உத்தமன் நினைக்கலையே நீயே. நஞ்சுண்ட நெய்யாடி அப்பர் எங்க இருக்காருங்க? தில்லைஸ்தானம், நம்முடைய திருவையார் பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல இருக்கும். திரு நெய்த்தானம் பேரு, நெய்யாடி அப்பர். அந்த நீராடி நஞ்சு உண்ட, அந்த கடலில் நஞ்சு உண்டானப்ப நமக்காக அந்த நஞ்சுண்ட பெருமானுடைய திறத்தை நீ நினைக்கலையே, அதனால இது மாதிரி நினைச்சு வாழு நீ, அதனால வாழ்க்கையை வீணாக்கிடாத சாமி அப்படின்னு அம்மா சொல்ற. இப்படியெல்லாம் பண்ணி ஒரு அற்புதமான பதிகமெல்லாம் படிச்சு முடிய போதுங்க. கங்கைவார் திருச்சடையார் அம்மையே என்று அந்த மதுர மொழி கொடுத்து அருள் பெற்றாங்க இல்லையா காரைக்கால் அம்மையார். அப்படியே அவங்களுடைய சேவடி கீழே, அவங்களுடைய திருவடி கீழே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெருமாண்டி எம்பெருமான் அந்த கேட்டதை கேட்டவாறே அம்மா கொடுத்தாங்க, கேட்டபடியே கொடுத்துட்டார். திருவடி பேரு, அதை பாடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டார். அதை சொல்றார் சேக்கிலார், அவங்க அம்மாவுடைய பெருமையை என்ன அளவில் பேச முடியாது, இவ்வளோ பேசிட்டு ஐயா சொல்றாரு, என் அளவுல பேச முடியாது அம்மாவுடைய பெருமையை அப்படி சொல்றாரு. அதனால அது இந்த இன்னொன்று சொல்லிட்டாருங்க, இது இந்த வரி எங்கேயுமே சொல்ல, இது நான் மட்டும் இல்லை, எவராலுமே முடியாது, யாராலுமே அம்மாவுடைய பெருமையை முழுமையாக பேச முடியாது சொல்லிட்டார் சேக்கிலார் பெருமான். அதாவது அந்த திருவாலங்காடு ரொம்ப அருமைங்க. அரக்கோணம், சென்னை டு அரக்கோணம் ரயில்வே பாதையில் திருவாலங்காடு வந்தோம், இறங்கி ஒரு 5 கிலோமீட்டரில் போயிடலாம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி, தண்டலம் வழியாக, தக்கோலம் வழியாகவும் போகலாம். அது மாதிரி திருவாள்ளூர் திருத்தணி போகிற வழியில் திருவாலங்காடு பிரிந்தோம்னா ஒரு 12 கிலோமீட்டர். அங்கே மூர்த்தம் திருத்தம் தலம் 3 விசேஷங்க. தேவர்சிங்க பெருமான் பாருங்க, பேர் எப்படியாப்பட்ட ஊர்த்துவ தாண்டேஸ்வரர், அப்படிப்பட்ட பெருமான். அங்கதான் மூர்த்தமும் சிறப்பு, தீர்த்தமும் சிறப்பு, பெரிய தீர்த்தங்க. தீர்த்தமாய் சேர்வரே அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. தலமும் 3 பாடல் பெற்ற திருத்தலம். எல்லாத்தோட காரைக்கால் அம்மையார் பதிகம். அதனால திருவாலங்காடு பேரன்போட போய் காரைக்கால் அம்மையாரை போய் வணங்கிட்டு வரணும். போகாதவங்க போங்க, போனவங்க திரும்பவும் போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு இப்படி எல்லாம் பெருமானுடைய அருமையினால, நம்ம காரைக்கால் அம்மையாருடைய பேரன்பினால அவங்க திருவடி அடைந்தாருங்க. அதுபோல நாமளும் பெருமான் மேல எந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, எனக்கு இந்த பிறப்பு கொடுத்த, உன்னை வணங்கும்படி கொடுத்த, உனக்கு திருநீர் பூசும்படி எனக்கு கொடுத்த, உன் திருவைந்தெழுத்து கொடுத்த, உன்னுடைய கண்டிகை கொடுத்த, உன் திருக்கோயிலை வளவர கொடுத்த, உன் மேலே உன்னை நினைக்க கொடுத்த, இது எனக்கு போதுமே. இதை விட இதை வச்சு நான் என்ன நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும், அது இருக்கிற இல்லை, அதுதான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிது, அது நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா எதை வேணாலும் பார்த்துக்கிறேன்பா, பெருமான் இருக்கான் எனக்கு அப்படின்னு சொல்லிடணும். அதான் அந்த வரலாறு கேட்டதனுடைய நம்பிக்கையே. இதுதான் அம்மா கொடுக்குறாங்க, நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. எது அம்மாவை மாதிரி கஷ்டப்பட முடியுமா சொல்லுங்க? அம்மா இவ்வளோ தனித்திருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா அம்மையார். அதனால அப்படிப்பட்டு இருந்து கூட பாருங்க, செம்மையாக வாழ்ந்தாங்க பாருங்க. நமக்கு என்ன கஷ்டங்க? ஒரு கஷ்டமும் கிடையாது. அவங்க அடைஞ்ச கஷ்டத்தை விட நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், ஒன்றுமே கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையில் தைரியமா இருக்கணும். நம்ம சுவாமி நம்ம கூட இருக்காரு அப்படின்னு ஒரு தைரியமா இருக்கணும். இப்போ நம்ம வரலாறு கேட்டோம், நம்ம எல்லாருக்கும் என்னன்னா, நம்ம அம்மாவை இப்படி ஆகிட்டாலே இவங்க பரமதத்தம் தான் இது காரணம். இந்த பாவி பையன் இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா இளையான்குடி மாறினார் பாருங்க, எவ்வளோ பேர் கணவன் மனைவி இவ்வளோ வறுமையாக வந்தால் கூட அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி நீலகண்டத்து குயவனார் பாருங்க, அவங்க கூட தான் எம்மை தீண்டுவாராயின்னு திருநீலகண்டம்னு அந்த அம்மா சொல்லிட்டா. எம்மைன்னு சொன்னாலும் எந்த பொண்ணையுமே நான் தொடமாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா 2 பேரும் தனியாக
இந்த இல்லறத்தின்படி இல்லாமல், இந்த கணவன் மனைவி உறவு இல்லாமல் வாழ்ந்தாங்க இல்லையா, ஒரு 2 பேருக்குமே வீடு பேர் கொடுக்குறாரா சாமி. இவனு ஒழுங்கா புனிதவதி அம்மா தெய்வம் அணங்குன்னு தெரியும், அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பா அம்மாவுக்கு ஒரு அன்பா வாழ்க்கையை நடத்தியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் இப்போ நான் இப்போ கூட உலாத்திக்கிட்டே கிடப்பான் பரமதத்தை. அம்மா கூடவே போயிருக்கலாமே. அவன் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ ஆகிட்டான், அவன் ஒரு வீணாயிட்டான். ஆனால் சாமி கருணை கிடைச்சதே அவன் பயன்படுத்திக்கலையே. இப்போ உண்மையில இன்னொரு ரகசியம் சொல்ல போகிறேன், இதோட சொல்லி இந்த வரலாறு நிறைவு செய்திடுறாங்க. என்னன்னா, இப்போ நமக்கு உயிருக்கு உயிராக இறைவன் நம்ம கூட இருக்கார். இந்த உயிருக்கு உயிராக நமக்கு வந்தவர் யாருன்னா அதான் புனிதவதியார். எப்படி நம்மளை செம்மைப்படுத்தணும்னு வந்தார். ஆனால் நம்ம நிலையில்லாத செல்வத்தை தான் நிலையான்னு நினச்சிக்கிட்டு எது உண்மைன்னு தெரியாதுங்க. இவர் உயிர்க்குறை இருக்கிறாருன்னு சொன்னால் கூட அது நம்பலைங்க. அப்படியா சரி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு உலக இச்சை நமக்கு அது உலக உயர்வாக தெரியுதுங்க. அதனால நம்ம அது பின்னாலேயே போய்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி பரமதத்தன் புனிதவதியாரை வெறுத்து அப்படியே விட்டுட்டு போயிட்டானோ, அது மாதிரி நம்மளும் அப்போ நம்ம உயிராக இருந்தால் கூட அவன் மேலே அன்பு இல்லை, காதல் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். வந்த வேலையை விட்டுட்டு நமக்கு எது சொந்த வேலைன்னு நினச்சிக்கிட்டு அதை சம்பாதிக்கிறதும் ஒரே ஜாலியாக இருக்கிறது, இதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு கால எல்லையிலே நம்ம முடிஞ்சிடுறோம் இல்லையா. இப்போ உண்மையிலேயே சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க. இப்போ துரோகம் செய்தது யாருக்கு? பரமதத்தன் புனிதவதியாருக்கு. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்முள்ள இருக்கக்கூடிய சிவத்துக்கு நாம் துரோகம் பண்ணிட்டோம். ஆத்மாவை கொல்கிறான். அதனால நம்ம உள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு உயிராக்கூடிய பெருமான் நம்ம அறியணும், அது ஞானம் பெறணும். அந்த கேட்கே இல்லாதவன் யாருன்னு சொன்னா அந்த உண்மையிலேயே நாம் தான் அந்த பரமதத்தன். இப்போ சொல்லுங்க, யார் அந்த பரமதத்தன்? உண்மையிலே நாம் தான் அந்த பரமதத்தன் என்று சொல்லி கடைக்காலமையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன் 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 சிவாய நம சிவாயன்